கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான தொடரிலே நாம் சந்திக்கிறதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் தேவன் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்ற இந்த அற்புதமான அந்த தொடர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த அற்புதமான தொடர் ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ மக்கள் இன்னைக்கு நிர்மூலமாக போயிட்டாங்க, இந்த உலகத்திலே இல்லை. ஆனாலும் இன்றும் நாம் நின்று அவருடைய வார்த்தைகளை கேட்கறதற்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் மிகப்பெரிய பாக்கியவான் இல்லையா? அவருடைய வார்த்தை கேட்க, அவருடைய ஆலயத்துக்கு போக, அவரோடு நம் பகலினுள்ள அவருக்கு துதிக்க வாங்க, அவரோடு நம் கூட இருந்து அவரோடு பகிர்ந்து உள்ள ஜெபிக்க, இந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் நமக்கு. இதுதான் நான் அதிகமாக மெய்மறந்து நான் இருப்பேன். சில நேரத்தில் தேவனோடு நான் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்ததற்கு கொடான கோடி நன்றி. அவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். எத்தனையோ வழி தப்பி போன நேரத்திலையும் நம்மளை தேடி வந்து கொண்டு வந்து அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் நன்றி உள்ளவராக இருந்து அவருடைய வார்த்தையை சொல்லி இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை நாம் செய்வது அதுதான் முதல் வேலையாக இருக்கிறது. இந்த மாதிரி செய்யும் பொழுது அவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். என் இருதயம் தொய்யும் போது பூமியிலே கடாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அதாவது ஒரு மனுஷனுக்கு நம்முடைய சூழ்நிலையை பாருங்கள், எல்லா மனிதனுக்குமே இருதயத்தில் ஒரு சில பிரச்சனை வரும்னா இருதயத்துக்குள்ளே இல்லை, வார்த்தையினால். அதாவது இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு விதமான ஒரு தவறான ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சாங்களாம், இப்போ நமக்கு ஒரு மனம் கஷ்டப்படுது. அதான் அதை சொல்லுது, என் இருதயத்தில் தொய்யும் போது. அதாவது அந்த வார்த்தை சொல்லும் பொழுது, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை தவறாக பேசிட்டீங்கன்னா உங்கள் மனம் எப்படி இருக்கும்? ஐயோ அப்படிங்க பாருங்கள். பிள்ளைகள்கிட்ட நம்ம கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் ரூட்லேயே பேசிட்டோம்னா அந்த பிள்ளைகள் கொஞ்சம் அழுதுரும். பாருங்கள், வார்த்தையை அந்த சொல்லும் பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். உங்களை துன்பப்படுத்தினே இருப்பாங்க பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடாந்தரத்திலிருந்து, அதாவது முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினைப்பாங்க. சில பாருங்கள், குடும்பத்தில் பாருங்கள், கணவன் மனைவி சண்டையில் பாருங்கள், சிலவங்க தற்கொலைக்கே போயிடுவாங்க வார்த்தையினால். என்ன இருக்குது இந்த வாழ்க்கையில், என்னை நேசிக்கிற யாரும் இல்லை, வாழல அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலைக்கு போயிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்கள், சில பாருங்கள், பூமியின் கடாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஒரு மனுஷன் இந்த சூழ்நிலைகளையும் கர்த்தரை நேசிக்கிறான் என்றால் அவன் அப்பேற்பட்டவனுக்கே ஒரு சூழ்நிலை வருகிறது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவனுக்குள்ளே பிறப்பிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவனை எப்படியாட்டு கவுக்கணும், வாங்கணும், எதாட்டு செய்யணும்னு சொல்லி இந்த உலகத்தில் கங்கணம் கட்டி கொண்டு இருக்காங்க. ஆனால் நம் தேவனும் அதை விடையும் நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை விடுதலையாக்கி, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை எழுப்ப, நம்ம தூக்கி எழுப்ப, நமக்குள்ளே ஆசீர்வாதத்தை பொழிந்து எல்லாம் செய்ய அவர் கங்கணம் கொட்டி கொண்டு இருக்கிறார் பாருங்கள். அவர் ஆசீர்வதிக்கவே நம்மளை கங்கணம் கொண்டு விடுகிறது. ஆசீர்வாத மலையை பிழிந்து நம் மேலே அவர் விரும்பி, அவர் நம்முடைய பொருளாதாரத்திலே செழித்து விரும்புவதே அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவன் நம்மை விரும்புகிறார். ஆனால் அவர்களோ நம்மளை கடாந்தரத்தில் கொண்டு போக விரும்புகிறார்கள். அந்த நேரத்தில் பாருங்கள், என் இருதயம் தொய்ந்து போயிருக்கிற கடாந்தரத்தில் இருக்கும்போது உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்கள். கூட வந்து எனக்கு எட்டாத உயரமான கண்மலை என்னை கொண்டு போய்விடும் அப்படின்னு நம்ம மனம் சொல்லுது. ஆனால் தேவன் பாருங்கள், அந்த அளவுக்கு அவனை தூக்குகிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்கள், இந்த பைபிளில் அதிகமாக பார்த்திங்கன்னா யாராட்டு ரொம்ப, அதாவது சூழ்நிலையில் ரொம்ப கீழே, அதாவது ஆபத்து நேரத்தில் அந்த தேவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பைபிளில் நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன்னு சொன்ன அந்த கர்த்தர். நிறைய பேர் இந்த ராஜாக்கள்லாம், அப்ரஹாம், ஈசாக்குலாம் பாருங்கள், ஆபத்து காலத்தில் தேவனே, தாவீதெல்லாம் பாருங்கள், அவன் ஓடதான் அவனை கொலை பண்ணக்கு வரான், ஆண்டவரே என்னை காப்பாற்றான்னு சொல்லி ரொம்ப, அதாவது உயிரை எடுக்கிற அந்த நேரத்தில் பாருங்கள் தேவன் அவனை தூக்குறார். இப்படிப்பட்ட நேரத்தில் அதை பாருங்கள், அவனை அந்த வார்த்தையால் ஒருத்தனை கொன்ன நேரத்தில் இதயம் தொய்ந்து போயிருக்கு பூமி கடாந்தரத்திலே, அதாவது பூமியின் கடாந்தரத்திலே கீழே விழுந்து மாண்டு போகிற அந்த நேரத்தில் அப்போ பாருங்கள், உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்போ பாருங்கள், எனக்கு எட்டாத உயரத்தில் கொண்டு என்னை விட்டுரும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். யாரும் என்னை நெருங்கக்கூடாது, அந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதி. அதாவது இன்றைக்கி ஒரு சில நேரத்தில் சில பாருங்கள், செல்வம் இருக்கிறவங்க செல்வம் இல்லாதவங்களை கொண்டு துன்பப்படுத்துவாங்க. அவங்கள கொஞ்சம் ஏளனமாக பேசுகிறது, வாங்கிறது, அவங்களுக்கு மரியாதை இருக்காது. இந்த மாதிரி இந்த இந்த பூமியில் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு பாருங்கள்.
செல்வம் இருக்கிறவர்களுக்கு ஒரு பேச்சு, செல்வம் இல்லாதவர்களுக்கு போச்சு. இந்த மாதிரி அதாவது பூமியின் கடாந்திரத்தை அவங்கள கீழே தள்ளுது. ஏதாட்டு பேசி அவங்கள மட்டம் தட்டி கீழே தள்ளுறது. அந்த நேரத்தில் தான் தேவனை நோக்கி அவன் சொல்லுகிறான், என்னை கண்மலையிலே நிறுத்தும். அப்போ நிறுத்தும்போது இவன் பார்ப்பான், ஐயோ இந்த தேவன் இவனை என்ன அழகாக உயர்த்துகிறார். ஆகையால் மனிதனை பார்க்காமல் தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக கர்த்தர் வழிநடத்துகிறார். முதலிடம் கொடுத்து, இரண்டாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, மூன்றாவது அதை நாம் மனதிலே பொருத்த வேண்டும். எப்படி? பூமியின் கடாந்தரத்தில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், அப்பொழுது என் மனம் எப்படி பொருந்தணும்? என்னை எட்டாத உயரத்தில் என்னை கண்மலையில் என்னை நிறுத்துகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தால் நான் மரணத்தை நோக்கி போனாலும் என்னை தூக்கி விடுகிற ஒருவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை எட்டாத உயரத்திலே வைத்து என்னை அழகு பார்க்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு சுகத்தை தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறது. வீட்டினுடைய எல்லா விதமான களஞ்சியங்கள் நிறைந்தோட, திராட்சரசம் விரண்டோட, மற்றவர்களுக்கு கொடுக்கிற வண்ணமாக என்னை ஆக்குனவர் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஐஸ்வர்யனாக்க ஆக்குறவர் எனக்குள்ளே, எனக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலன் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து இப்படி அவரோடு நாம் பகிர்ந்து பேசும் பொழுது, தேவனே நீர்தான் என்னை காப்பாற்றுகிறீர், தேவனே நீரா என்னை அரவணைக்கிறீர், தேவனே நீர்தான் எனக்கு உணவு உடைகளை தருகிறேன், தேவனே நான் போக்குவரத்தை ஆசீர்வதிக்க நீரே, தேவனே நான் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை முன்னிறுத்துகிறேன், நான் உண்மை முன் வைக்கிறேன், நீரே என்னை காக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறேன். ஆகால் அனைத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனைத்தையும் எனக்குள்ளே வைத்த இந்த தேவன், என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர், எனக்குள்ளே இருக்கிற என் தேவன் எனக்குள்ளே இருந்து என்னை வழிநடத்துகிறீரே, உமக்கு கூடான கூடி நன்றி. இப்படி சொல்லி செல்லும் பொழுது தேவனுடைய அன்பு, அந்த வழிநடத்தல் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.